Hear real-world information instantly. News Global Library. காசா மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கும் நிலையில் இன்று யெமன் நாட்டிலிருந்து ஒரே நேரத்தில் பல ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி இடம்பெற்றுள்ளது. சென்ற சில மாதங்களில் டெலவிவ் நகரத்தை நோக்கி எந்த ரடார்களுக்கும் தென்படாத ஆளில்லா விமானம் இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆனால் அதனை விட பன்மடங்கு தாக்குதலை 2500 கிலோமீட்டர் கடந்து வந்து ஹைபர்சோனிக் ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேல் தலைநகரம் உட்பட சில இடங்களில் யெமன் போராளிகள் தாக்குதல்களை நடாத்தி இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இத்தாக்குதலை இஸ்ரேலால் அயன்டோம் மூலம் தடுக்க முடியாது சென்றது. ஆனால் இஸ்ரேல் மேற்படி முழு காணொளிகளை தேசிய ஊடகங்களில் வெளியிடுவதை தடை செய்துள்ளது. எனினும் ஆங்காங்கே வெளிவந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் காணப்படுகிறது. அதனை காண்பிப்பதை யூடியூப் நிறுவனம் தடை செய்துள்ளதை இட்டு வருந்துகின்றோம். இது பற்றி ஈரானிய ஜனாதிபதி பெசக்ஷன் குறிப்பிடுகையில், யெமனை குறைத்து மதிப்பிடாதீர்கள், அது தனி ஓர் அரசு, எங்களிடமில்லாத ஆயுதங்கள் யேமன் போராளிகளிடம் உள்ளதாகவும் பெசக்ஷன் குறிப்பிட்டுள்ளார். யேமன் போராளிகளின் இந்த ராக்கெட் தாக்குதல் மற்றும் ஈரானிய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களில் இருந்து புரியக்கூடியது யாதெனில், இஸ்மாயில் ஹனியாவுக்கு இஸ்ரேல் ராக்கெட் தாக்குதல் செய்ததை பழிதீர்க்கும் முகமாக யேமன் ஊடாக பழிதீர்க்கும் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது. பல சவால்களுக்கும் தடைகளுக்கும் மத்தியில் ஈரான் விண்வெளி துறையில் கால் பதித்துள்ளது. அதாவது ஈரானின் முதல் விண்வெளி ராக்கெட் ஈரானின் செய்மதிகளை எடுத்துக்கொண்டு விண்வெளிக்கு சென்றுள்ளது. இது அமெரிக்கா போன்ற பாரிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது அமெரிக்காவின் கருத்தாகும். இது விண்வெளி பரிசோதனை அல்ல, மாறாக பெலாஸ்டிக் மிசைலின் பரிசோதனையின் வடிவம் என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. எவ்வாறாயினும் சர்வதேசமானது சகல தொடர்பாடல்களையும் விண்வெளியின் ஊடாகவே செய்து வருகின்றது. ஆனால் அமெரிக்கா மற்றும் அவர்களது நட்பு நாடுகள் ஈரானுக்கு பல்வேறு சர்வதேச தடைகள் விதித்துள்ளது. நாளை இந்த நாடுகளுக்கும் ஈரானுக்கும் போர் மூலமாயின் ஈரானோ விண்வெளியில் காணப்படும் சகல தொடர்பாடல் சாதனங்களையும் விண்வெளியில் ஏவப்படும் ராக்கெட் மூலமாக தட்டிவிடலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அவ்வாறு தட்டிவிடப்படுமாயின் உலகமே தொடர்பாடலை இழந்து பின்னோக்கி சென்றுவிடும் என்பதில் சந்தேகமில்லை. லெபனானில் லெபனானிய போராளிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பேஜர்கள் வெடித்து ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். லெபனான் சுகாதார அதிகாரிகள் கூறுகையில், லெபனானிய போராளிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட வெளிப்படையான தாக்குதலில் நாடு முழுவதும் மின்னணு பேஜர்கள் வெடித்ததில் குறைந்தது 9 பேர் இறந்துள்ளனர் மற்றும் கிட்டத்தட்ட 3000 பேர் காயமடைந்துள்ளனர். பேஜர்கள் என்பது எழுத்து மூல தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் கருவியாகும். தொலைபேசியூடாக தகவல் பரிமாற்றம் செய்யும் போது அவற்றை ஹேக் செய்து இன்னொருவர் கேட்கலாம். இதனை தடுப்பதற்காகவே லெபனானிய போராளிகளுக்கு பேஜர்களை பயன்படுத்தும்படி அதன் தலைமை கட்டளையிட்டிருந்தது. ஆனால் இவர்களது பேஜர் கருவிகளையும் ஹேக் செய்து விட்டது இந்த இஸ்ரேலிய உளவு பிரிவு. பின்னர் தொழில்நுட்ப சிக்னல்கள் மூலம் அதன் பெட்டரிகளை வெப்பமேற்றி வெடிக்கச் செய்ய வைத்துள்ளனர் இந்த இஸ்ரேலிய உளவாளிகள். இவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில், எமது தொலைபேசிகளை எமது எதிரிகளால் ஹேக் செய்யப்பட்டு வெடிக்கச் செய்து மிக இலகுவாக உயிராபத்தை ஏற்படுத்த முடியும் என்பது புரிய வருகின்றது. இலங்கையில் எதிர்வரும் தேர்தல் காலத்தில் சில இடங்களில் கலவரங்கள் உருவாகலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு இலங்கை செல்லும் அமெரிக்கர்களுக்கு அவதானத்துடன் இருக்குமாறு அமெரிக்கா இராஜாங்க திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எது எப்படியோ வாக்களிக்கும் பொதுமக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது. சரி நேயர்களே, அடுத்த நல்ல செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். மேலும் எமது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை நல்குங்கள். இறுதியாக வாசித்ததில் பிடித்த அறிவுரை ஒன்றை கூறி முடித்துக் கொள்கின்றேன். சந்தனம் சாக்கடை ஆகலாம், ஆனால் சாக்கடை ஒருபோதும் சந்தனமாகாது. அவ்வாறுதான் சில மனிதர்கள். Hear real-world information instantly. News Global Library.